மாவட்ட தலைவர் சிங்கம் குமார் அவர்களே, எனக்கு பின்பு உங்களுடைய பேச இருக்கின்ற அன்பு சகோதரி குஷ்பு அவர்களே, கௌதம் குமார் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, கிறிஸ்டோபர் அவர்களே, ஜோதிபதி அவர்களே, லாசே ராமச்சந்திரன் அவர்களே, பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மெய்யப்பன் அவர்களே, முருகானந்தம் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை திருவண்ணாமலை மாவட்ட காங்கிரஸ் தோழர்களே, குஷ்புவை காப்பதற்காக பெருந்திரளாக வந்திருக்கின்ற அருமை சகோதரிகளே, அருமை இளைஞர்களே, அதற்குடைய நன்றியை சொல்லி வணக்கத்தையும் சொல்லி மே தினத்தை முட்டி நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கின்ற செங்கம் குமார் அவருக்கு நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுவும் நீங்கள் எல்லாம் இங்கே அவரோடு வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ஊரை பொறுத்தவரையில் திருவண்ணாமலை என்று சொன்னால் ஒரு காலத்தில் கோயில்கள் இருக்கின்ற இடம், பக்தி தாண்டவமாடக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லுகின்ற நிலையெல்லாம் போய் திருவண்ணாமலை என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய கொள்ளையர்கள் நிறைந்த இடம் இந்த திருவண்ணாமலை என்ற நிலை இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. கொள்ளையடித்தவர்களில் ஒருவர் சிறையிலே கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றார். இருக்கின்ற இன்னும் ஒருவரும் விரைவில் செல்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மக்களை கொள்ளையடிப்பதையே வேலையாக வைத்திருக்கின்றார்கள். கடந்த 4 ஆண்டு காலமாக இந்த